வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்கள் மத்தியில் பேசப்பட்ட வரவு செலவு திட்டம் ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சியை வழங்கியது பாதீடு. கலால் பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கான வர்த்தமானி வெளியீடு. வளிமண்டலத்தின் தாள் அமுக்கத்தினால் தொடர்ந்தும் மழை. ப்ளூ மெண்டல் சங்காவின் சகா ரிவால்வருடன் போலீஸ் வலையில். வலி மாசடைவதால் புதுடெல்லியில் அவசரகால நிலை. சுதந்திர இலங்கையின் 76வது வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவினால் பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டுக்காக எதிர்பார்க்கப்பட்டுள்ள வருமானம் 2284 பில்லியன் ரூபாவாக காணப்படுவதுடன் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள செலவினம் 3912 பில்லியன் ரூபாவாகும். ஆசிரியர்களினதும் அதிபர்களினதும் சம்பள முரண்பாட்டை நீக்குதல், கர்ப்பிணி தாய்மார்களின் போஷாக்கு பொதியை 24 மாதங்கள் வரை நீடித்தல், பயிலுனர் பட்டதாரிகள் அனைவரையும் நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்ளல், சகல கிராம சேவகர் பிரிவுகளுக்கும் 3 மில்லியன் ரூபாவை ஒதுக்குதல், முச்சக்கர வண்டி துறையினருக்கும் பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. வானொலி மற்றும் தொலைக்காட்சி உரிமங்களை ஏலத்தில் வழங்க நடவடிக்கை எடுத்தல், அரச ஊழியர்களின் ஓய்வூதிய வயதிலையை 65 அதிகரித்தல், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் கால வரையறையை 10 ஆண்டுகளாக நீடித்தல் போன்றனவும் வரவு செலவு திட்டத்தில் பிரேரிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை வேன்களுக்காக இம்முறை 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறித்து அகில இலங்கை பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சங்கம் பாராட்டியுள்ளது. முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் நிவாரண பொதியொன்றை அறிமுகப்படுத்துவதற்கென 600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பாரிய நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு அகில இலங்கை பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் போக்குவரத்து சங்கம் எமது நேர்மையான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதால் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இதனை விட சிறந்த சேவையை வழங்க முடியும் என எதிர்பார்க்கின்றேன். ஆசிரியர்களினதும் அதிபர்களினதும் மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாதிருந்த சம்பள முரண்பாட்டை தீர்த்து வைக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. வரவு செலவு திட்டத்தின் மூலம் தமது பிரச்சினைக்கு தீர்வு வழங்கியமை குறித்து மகிழ்ச்சி தெரிவிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கான யோசனை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆசிரியர்களினதும் அதிபர்களினதும் சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்காக அரசாங்கம் தற்போது கொள்கை ரீதியிலான தீர்மானம் ஒன்றை எட்டியுள்ளது. இதற்கமைய கடந்த நாட்களாக இடம்பெற்ற தொழிற்சங்க செயற்பாடுகளும் கைவிடப்பட்டன. ஆகஸ்ட் 30 கூடிய அமைச்சரவை ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்காக 30,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு தீர்மானித்தது. ஆசிரியர்களினதும் அதிபர்களினதும் சம்பளத்திற்காக தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள 1,900,000 மில்லியன் ரூபாவிற்கு மேல அதிகமாகவே இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் தமது நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக இன்று முற்பகலில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தினர். வரவு செலவு திட்டத்தின் மூலம் தமது பிரச்சினைக்கு தீர்வு வழங்கியமை குறித்து மகிழ்ச்சி தெரிவிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. நிதி ஒதுக்குவதனால் பயனில்லை. ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் பணமாக கிடைக்க வேண்டும். அதிகரிக்கப்படுகின்ற சம்பளம் ஜனவரி மாதத்தில் கிடைக்க வேண்டும். ஆசிரியர்களும் அதிபர்களும் ஒன்றாக இணைந்து 120 நாட்களுக்கும் கூடுதலாக மேற்கொண்ட புரட்சியே இதுவாகும். வெறுமனே எமக்கு இது கிடைக்கவில்லை. எமது புரட்சிக்கு பதிலளிக்கும் வகையில் இதனை வழங்குமாறு நாம் கோரினோம். இதனை நிதியமைச்சர் ஏற்றுக்கொண்டமை வரவேற்பளிக்கிறது. எனினும் அவரால் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்முறை வரவு செலவு திட்டமானது முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்களை விட சிறந்ததாகும். ஜீவனோபாய தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வரவு செலவு திட்டமாக இதனை காண முடிகின்றது. நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் அன்று தற்போதைய அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக இந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே செயற்பட்டனர். தமது நெருங்கிய அரசியல் சகாக்களுக்கு வழங்கப்படுகின்ற வரப்பிரசாதங்களை ரத்து செய்து கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்த்து வைக்க ஒதுக்கப்பட்டமை குறித்து நாம் கூடிய
அதிகூடிய கவனம் செலுத்துகிறோம். இதற்கென நாம் விசேட நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சகல ஆசிரியர்களுக்கும், அதிபர்களுக்கும், பொதுமக்களுக்கும் தமது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்காக இவ் அரசாங்கம் எடுத்து நேரடி தீர்மானம் குறித்து பாராட்டு தெரிவிக்கின்றோம். தற்போது சம்பளம் வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை விட மேலதிகமாக பாரிய தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை நீக்கவே அரசு இந்நிதியை ஒதுக்கியது. இதனை அமல்படுத்துவதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய தற்போதைய நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சவே நடவடிக்கை எடுத்தார். சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்காக நிதி அமைச்சரை அடித்தளமிட்டார். இவ்வாறு ஆசிரியர்கள் வீதியில் இறங்காவிட்டால் சுபோதிலி அறிக்கையை கூட நாம் வென்றிருப்போம். அதில் ஒரு சிறிய பகுதி செயற்படுத்தப்பட வேண்டியிருந்தது. ஜோசப் ஸ்டாலினும் மஹிந்த ஜெயசிங்கவும் மேற்கொண்ட அழிவினால் அவ்வறிக்கையை வென்றெடுக்க முடியாது போனது. வாழ்க்கை செலவினத்தை கட்டுப்படுத்துவதற்காக வரலாற்றில் அதிகூடிய நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் 2022 மற்றும் ஒட்டுமொத்த எதிர்கால பயணம் எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ගොජන්තා කාබනික පොහොර යොදලා වගා කරා. ඔවුන්ට යම්කිසි කෙවීමක් කරනවා කියලා කිව්වා අස්වැන්න අඩු වුණොත්. නමුත් මේ සඳහා ප්‍රතිපාදන මුල්‍ය අරමුදලක් අයවැයෙන් වෙන් කරලා නැහැ. එවැනි පාළුවක් වුණොත් ඒකට இவ்வாறு நட்டமடைந்தால் வரவு செலவு திட்டத்தினூடாக நஷ்டஈடு வழங்கப்படும். எனினும் காப்புறுதி கூட்டுத்தாபனங்களூடாகவே நட்டஈடுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கென சகல ஒதுக்கீடுகளும் திட்டமிடப்பட்டுள்ளது. එවන්නේ ඒ සඳහා අවශ්‍ය සියලුම් ප්‍රතිපාදන සලසුම් කරලා තියෙන්නේ. ඔවුන්ට ඒ වගේම ඒකට මුදල් දීලා තියෙනවා. ගෑස් නැහැ, සීනි නැහැ, සිමෙන්ති නැහැ. මේ වලට කිසිම විසඳුමක් ඔබතුමා ඉදිරිපත් කරේ නැහැ. නමුත් අපි මේ අවස්ථාවේදී இச்சந்தர்ப்பத்தில் உற்பத்திகளை அதிகரித்து சந்தைக்கு பெருமளவில் இவற்றை வழங்குவதன் மூலம் மாத்திரமே விலைகளை குறைத்துக் கொள்ள முடியும். வெளிநாடுகளுக்கு சென்ற எமது பணத்தை எமது நாட்டு விவசாயிகளுக்கு வழங்க முயற்சிகள் எடுக்கப்பட்டன. 31,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மிகவும் பின்தங்கிய துறைகளுக்கு இது வழங்கப்படும். கர்ப்பிணி தாய்மாருக்கு 10 மாதங்கள் வழங்கப்படுகின்ற நிவாரண பொதியை 2 வருடங்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மிகவும் சிரமத்திற்கு உட்பட்டவர்களுக்கு ஜீவனோபாய நிவாரண பொதி உதவிகள் வழங்கப்படும். இதற்கமைய இலங்கை வரலாற்றில் வாழ்க்கை செலவினம் குறித்தும் உணவு பாதுகாப்பு குறித்தும் நேரடியாக இந்தளவு தொகை நிதி ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் கிடையாது. කරපු කිසිම අයවැයක් නැහැ. ඒක අපි එක බඩුවක දෙකක මිල අඩු කිරීම තුල නෙවෙයි. நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ நேற்று சமர்ப்பித்த வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கு அமைய மதுபான விலைகள் அதிகரிப்பதற்குரிய அறிவுறுத்தல் நேற்றைய தினமே நிதியமைச்சரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டதாக கலால் திணைக்கள ஊடக பேச்சாளரும் கலால் ஆணையாளருமான கபில குமாரசிங்க தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார். இந்த வரி மறுசீரமைப்புக்கு அமைய விசேட சாராயத்திற்காக விதிக்கப்பட்டிருந்த வரியானது 3,800 ரூபாவிலிருந்து 4,180 ரூபாய் வரை 380 ரூபாவினால் அதிகரிக்கப்படும். மோனேஸ், பனை, தெங்கு ஆகியவற்றினால் பதனிடப்பட்ட சாராயத்திற்காக 4,500 ரூபாவிலிருந்து 4,460 ரூபாய் வரை 410 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூரில் தயாரிக்கப்படுகின்ற உள்நாட்டு மதுபானங்களான விஸ்கி, பிராண்டி, ஜிம், ரம் போன்ற சாராயங்களுக்காக விதிக்கப்பட்டிருந்த வரியானது 4,150 ரூபாய் முதல் 4,570 ரூபாய் வரை 420 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வைன்களுக்கான வரி 3,200 ரூபாவிலிருந்து 3,300 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 5% குறைந்த போதை கொண்ட பியருக்கான வரி 3,200 ரூபாவிலிருந்து 3,300 ரூபாய் வரை 100 ரூபாவினாலும் 5% கூடுதலான போதையுடைய பியருக்கான வரி 3,200 ரூபாவிலிருந்து 3,450 ரூபாய் வரை 250 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 750 மில்லிமீட்டர் அடங்கிய விசேட மதுபான போத்தல்களுக்கான வரி 96 ரூபாய் 14% அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏனைய சாராயங்களுக்கான வரி 103 ரூபாய் 73% அதிகரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூரில் தயாரிக்கப்படுகின்ற வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்ற 750 மில்லிமீட்டர் அடங்கிய சாராய போத்தல் ஒன்றுக்கு 126 ரூபாய் 80% வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. 5% குறைந்த போதையுடைய 665 மில்லிமீட்டர் பியர் போத்தல் ஒன்று 3 ரூபாய் 10%, 5% கூடுதலான போதை அடங்கிய பியர் போத்தல் ஒன்று 14 ரூபாவினாலும் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சில்லறை விலைகளை தீர்மானிக்கும் போது தொடர்ந்தும் இவற்றின் விலைகளில் அதிகரிப்பு ஏற்படலாம் என கலால் ஆணையாளர்
கபில குமாரசிங்க தெரிவித்துள்ளார். நிதியமைச்சரின் கையொப்பத்துடன் 11/2021 இலக்க கலால் அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வரி மறுசீரமைப்புகள் குறித்து அவதானிக்கும் போது போதை கூடிய மதுபான பயன்பாட்டை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியாக கொள்ளலாம். குறித்த ஒவ்வொரு மதுபான தயாரிப்புகளிலும் குறித்த மதுபான வகைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள போதையின் அளவிற்கு அமைய அதிகரிக்கப்பட்டுள்ள வரி மறுசீரமைப்புகளுக்கு அமைய விலைகளும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். குறித்து மதுபானங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள போதையின் அளவை வைத்து கலால் திணைக்களம் அதற்குரிய வரியை அறவிடும். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் இந்த கலால் மறுசீரமைப்புகள் அமுல்படுத்தப்படுகின்றது. சில்லறை சந்தை விலையை குறித்து நிறுவனங்கள் நிர்ணயிக்கலாம். බලපටලත් ස්ථානවලට එරෙහිව කටයුතු කිරීමට සුරාබදු දෙපාර්තමේන්තුව කටයුතු කරනවා. வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவிற்கு அருகாமையில் உள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக அடுத்து வரும் ஒரு சில நாட்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டிற்கு மிகவும் தொலைவில் வங்காள விரிகுடாவின் அந்தமான் தீவுக்கு அருகாமையில் வளிமண்டலத்தில் தாளமுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் நேரடி தாக்கத்தை எமது நாட்டில் அவதானிக்க முடியவில்லை. எனினும் தாளமுக்கமானது வலுவடைந்தால் அதன் விளைவுகள் எமது நாட்டையும் பாதிக்கக்கூடும். அடுத்து வரும் ஒரு சில நாட்களில் தாளமுக்க வலயமாக மாறுவதற்குரிய அறிகுறிகள் தென்படுகின்றன. நாட்டிற்கு கிழக்கு அமைந்துள்ள கடற்பகுதிக்கு அப்பால் உள்ள ஆழ்கடல் பகுதியில் இந்நிலை காணப்படுவது குறித்து மீனவர்களும் கடலில் பயணிப்போரும் கவனம் செலுத்த வேண்டும். நாயක ප්‍රජාවට අවධානය යොමු කරන්න කියන එක ඉල්ලීමක් කරනවා. மௌசாகலை நீரேந்து பகுதியில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து மௌசாகலை நீர்த்தேக்கத்தின் 3 வான் கதவுகள் 2 அங்குலம் வீதம் இன்று அதிகாலை திறந்துவிடப்பட்டன. அடுத்து வரும் நாட்களில் தொடர்ந்தும் மழை பெய்து வந்தால் மேலும் வான் கதவுகளை திறக்க வேண்டி ஏற்படும் என நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். காசல்டி நீர்த்தேக்கத்தினதும் நீர்மட்டம் வான் விடும் அளவை நெருங்கியுள்ளது. இதனால் நேற்றைய தினம் 723 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் 23 கொரோனா மரணங்களையும் சுகாதார பிரிவு உறுதி செய்தது. இதுவரை நாட்டில் 5,48,784 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். 5,23,122 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். தற்போது 11,712 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். நேற்றைய தினம் 333 பேர் குணமடைந்தனர். நேற்று பதிவாகிய 23 கொரோனா மரணங்களுடன் மரண எண்ணிக்கையும் 13,950 அதிகரித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையும் வெற்றிகரமாக இடம்பெறுகிறது. 1,57,57,906 பேருக்கு முதலாவது டோஸ் 1,36,31,704 பேருக்கு இரண்டாவது டோஸும் வழங்கப்பட்டுள்ளது. 1,05,816 பேர் மூன்றாவது டோஸையும் பெற்றுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய உத்தியோகஸ்தர் பிரிவில் கடமையாற்றுகின்ற சுகாதார ஊழியர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. பிராந்திய சுகாதார வைத்திய உத்தியோகஸ்தர் டாக்டர் எஸ் ராஜேந்திரனின் வழிகாட்டலில் பொது சுகாதார பரிசோதகர் எஸ் யோகேஸ்வரின் தலைமையில் பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கோவிட் வைரஸை இல்லாதொழிப்போம் என்னும் தொனிப்பொருளில் இலங்கை போலீசார் ஒழுங்கு செய்த அறிவுறுத்தல் நிகழ்ச்சி ராஜகிரிய ஆயுர்வேத முச்சந்தியில் இடம்பெற்றது. மக்களை அறிவுறுத்தும் சுவரொட்டிகள், கையேடுகள் பயன்படுத்தப்பட்டு இந்நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வெலிக்கட, தலங்கம மற்றும் மகரகம போலீஸ் நிலையங்கள் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான சங்க சிறந்த எனும் ப்ளூமெண்டல் சங்க என்பவருக்குரிய இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ஒன்றை தம்பசம் வைத்திருந்த நபர் ஒருவர் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டார். மகரகம தெப்பானம பன்னிப்பிட்டிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் மேலதிக விசாரணைகளுக்கென மகரகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். வெளிநாட்டில் இருக்கும் ப்ளூமெண்டல் சங்க எனும் குற்றக்குழு உறுப்பினரின் நெருங்கிய சகாவான தொட்டலங்க சான என்பவர் தனக்கு இத்துப்பாக்கியை வழங்கியதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். வத்தளை ஹேகித்த ஸ்ரீ சபரி கிரிடீஷன் ஐயப்ப சுவாமி கோவிலில் பாலாலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றது. அரசாங்கத்தின் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய பூஜை வழிபாடுகளை சிவகாம கிரியா ஜோதி சிவஸ்ரீ ராமபால சுப்பிரமணிய குருக்கள், ஆலய குருமணி பிரம்மஸ்ரீ கே கேதீஸ்வர சர்மா ஆகியோரின் பங்கேற்றலுடன் பலாலாய மகா கும்பாபிஷேக கிரியைகளை பிரம்மஸ்ரீ விஸ்வநாராயண குருக்கள் நடாத்தி வைத்தார். பிரதமரின் இந்து சமய விவகார இணைப்பாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர பாபு சர்மா குருக்கள் உட்பட பக்தர்களும் கலந்து கொண்டனர்.
பூஜை வழிபாடுகளை அடுத்து கும்பாபிஷேக நீர்ச்செம்புகள் புதிய கோவில் வளாகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு கும்பாபிஷேகமும் விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.